எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் ஜேஆர். பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த சொல்றேன். 2013 இந்தியா செவ்வாய் கிரகத்துக்கு ஒரு விண்கலத்தை அனுப்பணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஆனா இங்கிருந்து பூமியிலிருந்து செவ்வாய் கிரகத்துக்கு விண்கலத்தை அனுப்பணும் அப்படின்னா கிட்டத்தட்ட அது போய் சேருவதற்கே 10 மாதங்களுக்கு மேல ஆகும். இருந்தாலும் 2013 நவம்பர் மாதம் 5ஆம் தேதி ஒரு விண்கலத்தை தயார் செஞ்சு அனுப்புறாங்க. அது கிட்டத்தட்ட 10 மாதங்களுக்கு மேல பயணம் செய்து 2014 செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி செவ்வாய் கிரகத்தோட சுற்றுவட்ட பாதைக்குள்ள நுழையுது. சக்சஸ்ஃபுல்லா செவ்வாய் கிரகத்திலையும் லேண்ட் ஆச்சு அந்த விண்கலம். இந்த மங்கள்யான் ப்ராஜெக்ட் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. இது இந்தியாவிற்கு மிகப்பெரிய பெருமைகளையும் தேடி கொடுத்தது. இதுவரைக்கும் வெறும் 4 நாடுகள் மட்டுமே செவ்வாய் கிரகத்துக்கு விண்கலத்தை அனுப்பியிருந்தது. 5வது நாடா இந்தியாவும் அதில் சேர்ந்தது. இந்த மங்கள்யான் ப்ராஜெக்ட் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது பெரிய விஷயமே இல்லை. இதை ரொம்ப ரொம்ப கம்மியான செலவிலேயே இந்தியா பண்ணிட்டாங்க அப்படின்றத பார்த்துதான் உலக நாடுகள் எல்லாம் ஆச்சரியப்பட்டது. தோராயமா வெறும் 450 கோடி தான் செலவு. அதாவது வெறும் $74 மில்லியன் செலவிலேயே செவ்வாய் கிரகத்துக்கு விண்கலத்தை அனுப்பிட்டாங்க இந்தியர்கள். 2013 அமெரிக்காவை சார்ந்த நாசாவும் செவ்வாய் கிரகத்துக்கு ஒரு விண்கலத்தை அனுப்பினாங்க. ஆனா அதுக்கான செலவு எவ்வளவு தெரியுமா? $671 மில்லியன். இந்தியா பண்ண செலவை விட 9 மடங்கு அதிகம். ஒரு உதாரணத்துக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இந்தியா வெறும் 100 கோடி ரூபாய் செலவுல செவ்வாய் கிரகத்துக்கு விண்கலத்தை அனுப்பியிருந்தாங்க அப்படின்னா அதே விண்கலத்தை பூமியிலிருந்து செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்ப அமெரிக்கா 900 கோடி ரூபாய் செலவு பண்ணுது. அமெரிக்கா 900 கோடி செலவு பண்ணி பண்ற ஒரு விஷயத்த வெறும் 100 கோடியிலேயே நம்ம இந்தியர்கள் பண்றாங்க. அதான் இந்தியர்கள். இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு தெரியுமா? இதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, செவ்வாய் கிரகம் ஒவ்வொரு வருடமும் பூமிக்கு மிக அருகில் சில நேரங்கள் வரும். அது எந்த நேரம் அப்படின்றத சரியா கணக்கு பண்ணி பூமிக்கு பக்கத்துல இருக்கிற டைம்ல நம்முடைய விண்கலம் செவ்வாய் கிரகத்தை அடைந்தது அப்படின்னா நமக்கு கம்மியான எரிபொருள் செலவாகும். கம்மியான பட்ஜெட்ல இதை முடிச்சிடலாம். அதாவது இங்கிருந்து ஒரு விண்கலத்தை அனுப்பணும் அப்படின்னா அது 10 மாதங்கள் கழித்து தான் செவ்வாய் கிரகத்துக்கே போகும். ஆனாலும் எப்போ செவ்வாய் கிரகம் பூமிக்கு பக்கத்துல இருக்கோ அதை சரியா கணிச்சு அதற்கு 10 மாசத்துக்கு முன்னாடியே இந்த விண்கலத்தை ஏவியதால் தான் இந்தியா இதில் வெற்றி அடைய முடிந்தது. இதே விஷயத்த நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கும் பயன்படுத்தலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதி, இதையெல்லாம் எப்ப வேணா பயன்படுத்தலாம். ஆனால் காலையில பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 4 மணிலிருந்து 6 மணிக்குள்ள நீங்க ஈர்ப்பு விதியை பயன்படுத்தினீங்க அப்படின்னா நீங்கள் நினைச்ச விஷயங்கள் இன்னும் விரைவா உங்களை வந்து சேரும். அது ஏன் அப்படின்னா அந்த பிரபஞ்ச சக்தி பூமிக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய நேரம் தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம். அந்த நேரத்துல நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்தும் போது அது இன்னும் விரைவா நம்மை வந்து சேரும். உங்கள சிலருக்கு வேணும்னா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மேல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். ஆனால் நீங்கள் காலையில 4 மணிலிருந்து 6 மணிக்குள்ள எழுந்து சில வேலைகளை செய்ய ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நீங்க வழக்கமா அந்த வேலையை செய்ய எவ்வளவு நேரம் ஆகுமோ அதற்கு கம்மியான நேரத்திலே அந்த வேலையை செஞ்சு முடிக்க முடியும். உதாரணத்துக்கு நீங்கள் அந்த வேலையை செஞ்சு முடிக்க 1 மணி நேரம் ஆகும் அப்படின்னா பிரம்ம முகூர்த்த வேலையில அதை செஞ்சோம் அப்படின்னா வெறும் அரை மணி நேரத்துல அதை பண்ணி முடிக்க முடியும். இதற்கு ஏராளமான ஆதாரங்கள் இருக்கு. நீங்களே கூட ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 21 நாள் காலையில 4 மணிலிருந்து 6 மணிக்குள்ள எழுந்து சில வேலைகளை செஞ்சு பாருங்க. நீங்க வழக்கமா செஞ்சு முடிக்கிறத விட பாதி நேரத்துல அந்த வேலைகளை செஞ்சு முடிச்சிருப்பீங்க. ஆப்பிள் நிறுவனத்தினுடைய CEO டிம் குக் அவர்கள் காலையில 3:30 மணிக்கு எந்திரிக்கிறத வழக்கமா வச்சிருக்கிறார். பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்து, எழுத்தாளர் ராபின் சர்மா, டிவியன் ஜான்சன், மிகப்பெரிய தொழிலதிபர் ரிச்சர்ட் பிரான்சன், இன்னும் பல விளையாட்டு வீரர்கள், தொழிலதிபர்கள், எழுத்தாளர்கள், இவங்க எல்லாருமே காலையில 4 மணிக்கு எந்திரிக்கிறத வழக்கமா வச்சிருக்காங்க. இவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். அதிகாலை நேரத்துல நான் ஒரு வேலையை செய்யும் போது நான் நினைச்சதை விட பாதி நேரத்திலேயே அந்த வேலையை செஞ்சு முடிக்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க. சரி, உண்மைக்குமே பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றது எது? காலையில சூரியன் உதிப்பதற்கு 1 மணி நேரம் 36 நிமிஷத்துக்கு முன்னாடி உள்ள நேரம் தான் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது சூரியன் காலையில 6 மணிக்கு உதிக்குது அப்படின்னா அப்போ 4 மணி 24 இருந்து பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பிக்கும். 4 மணி 24 இருந்து 6 மணி வரைக்கும் பிரம்ம முகூர்த்த நேரம். அதுவே சூரியன் இன்னைக்கு 7 மணிக்கு தான் உதிக்க ஆரம்பிக்குது அப்படின்னா அப்போ காலையில 5 மணி 24 இருந்து தான் பிரம்ம முகூர்த்த நேரம் ஆரம்பிக்குது. சூரியன் உதிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து அந்த 1 மணி நேரம் 36 நிமிடங்கள் தான் சரியான பிரம்ம முகூர்த்த நேரம். அந்த நேரத்துல நீங்க உங்க வேலைகளை பாருங்க, தியானம் பண்ணுங்க. நீங்க ஸ்டூடெண்டா இருந்தா அந்த நேரத்துல படிங்க. உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டிஸை அந்த நேரத்தை பிளான் பண்ணுங்க. உங்களுக்கு ஏற்கனவே கிடைச்ச நல்ல விஷயங்களுக்கு அந்த நேரத்தில் நன்றி சொல்லுங்க. இந்த டைம்ல இதெல்லாம் பண்ணுங்க. ஈர்ப்பு விதியை சரியா பயன்படுத்தி நமக்கு தேவையான விஷயங்களை ஈர்ப்பதற்கு இதுவே சரியான நேரம். அதுக்காக மற்ற நேரங்களில் நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணால் சரி வராதா அப்படின்னு கிடையாது. இந்த நேரத்தில், இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணும்போது பூமி பிரபஞ்சத்தோட இன்னும் எளிதாக கனெக்ட் ஆகும். உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் வேகமாக நடக்கும்.
இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதி இதெல்லாம் கூட விட்டுருங்க. இந்து மதத்துல ஒரு விஷயம் இருக்கு. அதிகாலை 4 மணிலிருந்து 6 மணிக்குள்ள எழுந்து குளிச்சுட்டு ஒரு விளக்க பொருத்தி தியானம் பண்ணாலோ பிரார்த்தனை பண்ணாலோ நம்ம நினைச்ச விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அது பல பேருக்கு நடக்கவும் செஞ்சிருக்கு. சரி, உண்மைக்குமே இந்து மதத்துல மட்டும்தான் இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்ற கான்செப்ட் இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. பெரும்பாலான மதங்கள் இதை கடைபிடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1700 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிமு 3ஆம் நூற்றாண்டு தமிழகத்தை பல்லவர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த காலகட்டம். அப்போ இந்து மதம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. சைவம் தனி மதமா இருந்தது, வைணவம் தனி மதமா இருந்தது. அது போக புத்த மதமும் சமண மதமும் தமிழகத்துல பிரபலமான மதங்களாக இருந்தது. சைவ மதம், வைணவ மதம், புத்த மதம், சமண மதம் இது அத்தனைக்கும் பொதுவா இருந்த ஒரே விஷயம் என்ன தெரியுமா? அதிகாலை நேரம் பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு வழிபாடு பண்றத அத்தனை மதத்தை சார்ந்தவர்களும் காமனா வச்சிருந்தாங்க. அதன் பிறகு வந்த முஸ்லிம் மதத்திலையும் அதிகாலை தொழுகை சிறப்பான தொழுகையா பார்க்கப்பட்டது. சீக்கிய மதத்துல காலை 3 மணிலிருந்து 6 மணிக்குள்ள இருக்க நேரத்தை அமிர்த நேரம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல எந்த ஒரு நல்ல விஷயத்தை தொடங்கினாலும் அது கண்டிப்பா நல்லபடியாவே நடக்கும்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஆண்டாண்டு காலமா பல நாடுகள்ல உள்ள வெற்றி பெற்ற மனிதர்கள் பலரும் அதிகாலையில எந்திரிச்சு தங்களுடைய வேலைகளை பார்ப்பதை வழக்கமா வச்சிருக்காங்க. இந்த மொத்த பிரபஞ்சமும் 5 பூதங்களால் ஆனதுன்னு சொல்லுவாங்க. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். அதே போல நம்முடைய உடலும் இதே 5 பூதங்களால் ஆனதுதான். நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். அண்டத்தில் என்ன உள்ளதோ அதுவே நம் பிண்டத்திலும் உள்ளது. அதாவது இந்த பிரபஞ்ச சக்தியில என்னென்ன மூலக்கூறுகள் நிறைஞ்சிருக்கோ அதுதான் நம்மளுடைய உடல் மூலக்கூறுகள்லையும் நிறைஞ்சிருக்கு. இந்த பிரபஞ்ச சக்திக்கும் இந்த உடல் மூலக்கூறுகளுக்கும் ஒரு சரியான தொடர்பை நம்ம ஏற்படுத்தி கொடுத்துட்டோம் அப்படின்னா நோய் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அதனாலதான் அதிகாலையில் எழுந்து எக்ஸசைஸ் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, தியானம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதே நேரம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறத விட உங்க வீட்டு மொட்டை மாடியில நீங்க இருந்தீங்க அப்படின்னா இதற்கான பலன்கள் இன்னும் சிறப்பா கிடைக்கும். தியானம் பண்றது, பிரார்த்தனை பண்றது, ஈர்ப்பு விதியை பயன்படுத்துறது, அஃபர்மேஷன் சொல்றது, இல்ல படிக்கிறது, இப்படி எதுவா இருந்தாலும் உங்க வீட்டு மொட்டை மாடியில பண்ணுங்க. அப்பதான் அதனுடைய பலன்கள் இன்னும் சிறப்பா இருக்கும். மழை பெய்யும் போது கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? உங்க மொட்டை மாடியில ஒரு சின்ன பாத்திரத்தை வச்சீங்கன்னா கூட துளி துளியா மழைத்துளிகள் அந்த பாத்திரத்துல விழுந்தாலும் கொஞ்ச நேரத்திலேயே அந்த மொத்த பாத்திரமும் நிறைந்து வழிய ஆரம்பிச்சிடும். அதே பாத்திரத்தை நீங்க அப்படியே நேரா வைக்காம குப்பரை கவுத்தி வச்சீங்க அப்படின்னா எந்த ஒரு நீர்த்துளியும் அந்த பாத்திரத்துல சேமிக்க முடியாது, மழைத்துளிகள் வீணா போயிடும். அதே மாதிரிதான் நீங்கள் உங்கள் உடலோடு இந்த பிரபஞ்சத்துக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மொட்டை மாடிக்கு வாங்க. மொட்டை மாடியில நிலவை பார்த்து, நட்சத்திரங்களை பார்த்து, அதிகாலை சூரியனை பார்த்து அந்த விஷயங்களை பண்ண ஆரம்பிங்க. அப்பதான் ஒரு திறந்த பாத்திரத்துல எப்படி நீர் சேகரமாகுதோ அதே போல உங்கள் உடல்லையும் பிரபஞ்ச சக்தி சேமிக்கப்படும். அது மிகப்பெரிய விஷயங்களை சாதிக்க வலியுறுத்தும். அவ்வளவுதாங்க. முடிஞ்ச அளவு காலையில சீக்கிரமா எந்திரிங்க. காலையில 4 மணிக்கு எந்திரிக்கணும்னு அவசியம் இல்லை. நாளைக்கு காலையில உங்களுடைய காலண்டர்ல சூரியன் உதிக்கும் நேரம் எப்பன்னு பாருங்க. சூரியன் உதிக்கக்கூடிய நேரத்துல இருந்து 1 மணி நேரம் 36 நிமிஷங்களுக்கு முன்னாடி எந்திரிங்க. இல்ல அவ்வளோ நேரம் முன்னாடி என்னால் எந்திரிக்க முடியாது அப்படின்னு நினைச்சீங்க, கஷ்டமா இருக்கும்னு நினைச்சீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் சூரியன் உதிக்கிறதுக்கு ஒரு 36 நிமிடங்களுக்கு முன்னாடியாவது எந்திரிக்க முயற்சி பண்ணுங்க. அந்த நேரத்தை உங்களுடைய அன்றைய தினத்தை பிளான் பண்ணுங்க. அந்த நேரத்தில் படிங்க. அந்த நேரத்தில் ஈர்ப்பு விதியை பயன்படுத்துங்க. கண்டிப்பா உங்களுடைய எண்ணங்கள் அத்தனையும் அந்த நேரத்தில் நிறைவேறும். ட்ரீம் பிக், அச்சீவ் பிக் என்பதெல்லாம்